வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் வைகரை வருணன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய இன்றே கடைசி நாள். மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனுக்களை திரும்பப் பெற கடைசி நாள். தமிழகம் முழுவதும் மக்களவைத் தேர்தலை ஒட்டி பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பு. உரிய ஆவணங்களின்றி கொண்டு சென்ற கிலோ கணக்கிலான நகையும் கட்டுக்கட்டாக பணமும் பறிமுதல். தமிழகத்தின் உரிமைகளை அடகு வைத்தவர் எடப்பாடி பழனிசாமி என தேர்தல் பிரச்சாரத்தின் போது முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். பாஜக பற்றி இபிஎஸ் ஒரு வார்த்தை கூட பேசாதது ஏன் என்றும் கேள்வி. திமுக தான் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். நாங்கள் நினைத்திருந்தால் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கலாம் என்றும் பேச்சு. இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க வேண்டும் அல்லது முடக்க வேண்டும். இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் பட்சத்தில் தனக்கு பக்கெட் சின்னம் வழங்க கோரி தேர்தல் ஆணையத்திடம் ஓபிஎஸ் மனு. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தவுடன் 30 லட்சம் அரசு பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி உறுதி. 5 லட்சம் டன் வெங்காயத்தை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு உத்தரவு. கூடுதல் கையிருப்பு தேவைக்காக நடவடிக்கை. பாலம் விபத்து காரணமாக பால்டிமோர் துறைமுகத்தில் கப்பல் போக்குவரத்து முற்றிலுமாக முடக்கம். மீட்பு பணிகள் தொடர்வதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தகவல். ஐபிஎல் T20 கிரிக்கெட் தொடரின் 7வது லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அபார வெற்றி. குஜராத் டைட்டன்ஸ் அணியை 63 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 8வது லீக் போட்டியில் ஹைதராபாத் மற்றும் மும்பை அணிகள் இன்று மோதுகின்றன. முதல் வெற்றியை பதிவு செய்யப்போவது யார் என்று எதிர்பார்ப்பு. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் வாக்குப்பதிவு நாளன்று தனியார் நிறுவனங்கள் ஊழியர்களுக்கு ஊதியத்துடன் விடுமுறை அளிக்க தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ உத்தரவிட்டுள்ளார். One day paid holiday with salary they have to be given the holiday. அது நம்ம ஸ்ட்ரிக்ட்டா என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு சொல்லிருக்கோம். So it will be implemented. மக்களவை தேர்தலில் போட்டியிடும் திமுக எம்பி கனிமொழிக்கு ஆதரவாக முதலமைச்சர் ஸ்டாலின் தூத்துக்குடியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். ராஜாஜி பூங்காவில் நடைபயிற்சி மேற்கொண்டும் தூத்துக்குடி சந்தையில் வியாபாரிகளை சந்தித்தும் கனிமொழிக்கு ஆதரவு திரட்டினார். பிரச்சாரத்திற்கிடையே மீனவர் ஒருவரின் வீட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் தேநீர் அருந்தி மகிழ்ந்தார். தொடர்ந்து பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்துதான் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடைபெற்றதாக குற்றம் சாட்டினார். கடந்த அதிமுக ஆட்சியில தூத்துக்குடினால நமக்கு நினைவுக்கு வந்தது எது? துப்பாக்கி சூடு. 13 பேர் அநியாயமாக கொல்லப்பட்டதை மறக்க முடியுமா? அப்படி ஒரு மனிதநேயமற்ற கொடூரமான துப்பாக்கி சூட்டை நடத்தினவர் தான் பழனிசாமி. தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் தொடர்ந்து 2வது முறையாக போட்டியிடும் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது தனக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக கனிமொழி நம்பிக்கை தெரிவித்தார். அமைச்சர்களுடைய உழைப்பு, மேயர் அவர்கள் இந்த பகுதிக்கு செய்து தந்திருக்கக்கூடிய திட்டங்கள், இது அத்தனையும் நிச்சயமாக இந்த தொகுதியிலே வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும். தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். பொதுக்கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது திமுக அரசு துரிதமாக செயல்படவில்லை என குற்றம் சாட்டினார். டெல்லியில இந்தியா கூட்டணி மீட்டிங் நடக்குது. அங்க போன முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். மக்களை பற்றி கவலை இல்லை, மக்களை பற்றி கவலை இல்லை. எங்கே மக்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறது, உடைமைகள்லாம் சேதமாகிவிட்டது. வடசென்னை தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தபோது திமுக அதிமுக கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது குறித்து விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்க சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார். நீலகிரி தொகுதியில் வேட்புமனு தாக்கலின் போது ஏற்பட்ட மோதல் தொடர்பாக அதிமுக மற்றும் பாஜகவைச் சேர்ந்த நீலகிரி மாவட்ட செயலாளர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.
ராமநாதபுரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடும் நிலையில் அதே பெயரிலேயே மேலும் 4 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இந்நிலையில் ராமநாதபுரம் தொகுதியில் 5 ஓ பன்னீர்செல்வங்கள் மனு தாக்கல் செய்துள்ளதன் பின்னணியில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் இருப்பதாக OPS ஆதரவாளர் புகழேந்தி குற்றம் சாட்டியுள்ளார். நான் உதயகுமாருக்கு அவங்களுக்கும் சொல்லிக்கிறேன், ஏற்கனவே தேனி ஒன்று தான் ஜெயிச்சது, ஞாபகம் இருக்கட்டும். இந்த தடவை சொல்கிறேன், நான் ஒரு 5 பன்னீர்செல்வத்தை தானே நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. அங்கே வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் அத்தனை பேரும் பன்னீர்செல்வம் தான். இன்னும் எத்தனை பன்னீர்செல்வத்தை கூட்டு வர முடியுமோ கூட்டுவாங்க, அவர் தான் தனியாக தெரிவார். அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்றும் தனக்கு பக்கெட் சின்னம் ஒதுக்க வேண்டும் என்றும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்துள்ளார். திருவண்ணாமலை தொகுதி திமுக வேட்பாளர் அண்ணாதுரையை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரதமர் மோடியை வீட்டுக்கு அனுப்பும் வரை திமுகவினர் தூங்கப் போவதில்லை என்றார். திமுக காரங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு அப்படின்னாரு. ஆமா, எங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு. நாங்க உங்களை வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும், திரு நரேந்திர மோடி அவர்களே, நாங்க உங்க வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் நாங்க தூங்க போறதில்ல. பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் சென்னையில் புதன்கிழமையன்று வெளியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூரில் நடைபெற்ற பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய கட்சித் தலைவர் அண்ணாமலை, அரசியல் கட்சிகளுடன் சண்டை போடுவதற்காக தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் மாற்றத்திற்காகவே போட்டியிடுவதாகவும் தெரிவித்தார். இன்னைக்கு இதே கோயம்புத்தூருக்கு நம்முடைய கட்சியின் சார்பாக, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக எனக்கு எல்லா அடையாளத்தையும் கொடுத்த கோயம்புத்தூருக்கு சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அண்ணாமலை என்கின்ற மனிதனுக்கு அடையாளம் கொடுத்தது கோவை. கோவை வெப்பநிலை குறித்து அண்ணாமலை முன்வைத்த விமர்சனத்திற்கு அமைச்சர் TRB ராஜா பதிலளித்துள்ளார். நான் இன்னும் அடுப்பே பார்த்தே வைக்கலையா, அதான் சொன்னேன். அதிமுக என்ன சொல்லுச்சு சொல்லுங்க, பிரதான எதிர்கட்சி ஏதாவது சொல்லியிருந்தா சொல்லுங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. சில்லற கட்சியெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. பம்பரம் சின்னம் வழங்கக் கோரி மதிமுக அளித்த விண்ணப்பத்தின் மீது இன்று முடிவெடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தவுடன் 30 லட்சம் அரசு பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும் என காங்கிரஸ் MP ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார். அவரது எக்ஸ் தள பதிவில் முதல் வேலை என்ற திட்டத்தின் கீழ் படித்த இளைஞர்களுக்கு வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வேலை வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார். மாயத்திரையை உடைத்து இளைஞர்கள் தங்கள் கைகளாலேயே தங்களின் விதியை மாற்ற வேண்டும் என குறிப்பிட்டுள்ள ராகுல் காந்தி, இந்தியாவில் வேலைவாய்ப்பு புரட்சி ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். கர்நாடக முன்னாள் முதல்வர் குமாரசாமி மாண்டியா தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாண்டியா தொகுதி பாஜக கூட்டணியில் உள்ள மதசார்பற்ற ஜனதா தள கட்சிக்கு ஒதுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அங்கு குமாரசாமியின் மகன் நிகில் போட்டியிடுவார் என்று கூறப்பட்டது. இந்த நிலையில் அதிரடியாக தற்போது குமாரசாமி மாண்டியா தொகுதியில் களமிறங்க முடிவு செய்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலை விடுதலை செய்யக்கோரி டெல்லி அமைச்சர் ஊர்வலம் சென்றார். கிரேட்டர் கைலாஷ் பகுதியில் கையில் தட்டை ஏந்தி கொண்டு மேளம் கொட்டியவாறு கெஜ்ரிவாலை விடுதலை செய்ய வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினார். அவருடன் ஏராளமான ஆம் ஆத்மி கட்சியினர் ஊர்வலமாக சென்று மேளம் கொட்டி முழக்கங்களை எழுப்பினர். பெல்ஜியம் பிரதமர் அலெக்சாண்டர் டி குரூவுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் உரையாடினார். அண்மையில் பிரசல்ஸ் நகரில் முதலாவது அணுசக்தி உச்சிமாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியதற்காக பெல்ஜியம் பிரதமர் டி குரூவுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்தார். பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். ரஷ்யா உக்ரைன் மோதலில் அமைதி மற்றும் பாதுகாப்பை விரைவில் மீட்டெடுக்க வேண்டியதன் அவசியத்தை இருவரும் வலியுறுத்தினர். 5 லட்சம் டன் வெங்காயத்தை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. நுகர்வோர் விவகாரங்கள் துறை நாஃபெட் மற்றும் NCCF மூலம் 2023-24 ஆண்டில் சுமார் 6 லட்சம் மெட்ரிக் டன் வெங்காயத்தை வாங்கியது. இதன் மூலம் 2023 ஆண்டு முழுவதும் வெங்காய விவசாயிகளுக்கு லாபகரமான விலைக்கு உத்தரவாதம் அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சின்னத்திரையில் லொல்லு ஷபான் நிகழ்ச்சி மூலம் அறிமுகமாகி பல்வேறு திரைப்படங்களில் நடித்து பிரபலமான நடிகர் சேஷு நேற்று காலமானார். அவரது மறைவுக்கு திரையுலக பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். வவ்வாலுக்கு வாழை இருக்குதான்னு தூக்கி பார்த்தானா, தூக்க முடியாம தங்கே இறக்கி வச்சானா, இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம என்ன எந்த விஷயத்துக்கு கூப்பிடுறீங்க?
லக்ஷ்மி நாராயணன் என்கின்ற சேஷு நடிகர்கள் சந்தானம், யோகி பாபு உள்ளிட்டோருடன் இணைந்து ஏராளமான திரைப்படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடித்து பிரபலமானார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாரடைப்பு காரணமாக மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் கப்பல் மோதி பாலம் இடிந்து விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேரிலாந்து மாகாணத்தில் உள்ள பால்டிமோர் பாலத்தின் மீது சரக்கு கப்பல் மோதியதில் பாலம் முழுவதுமாக இடிந்து விழுந்தது. இதில் பாலத்தில் சென்று கொண்டிருந்த கார்கள் ஆற்றில் விழுந்த நிலையில் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. IPL தொடரின் 7வது லீக் போட்டியில் குஜராத்தை 63 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சென்னை அணி அபார வெற்றி பெற்றது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் கேப்டன் சுப்மன் கில் பவுலிங்கை தேர்வு செய்தார். தொடர்ந்து களமிறங்கிய சென்னை அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 206 ரன்கள் குவித்தது. 207 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆடிய குஜராத் அணியில் தொடக்க வீரர்கள் சஹா 21 ரன்களுக்கும், கேப்டன் சுப்மன் கில் 8 ரன்களுக்கும் தீபக் சஹாரிடம் ஆட்டமிழந்தனர். சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்த குஜராத் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 143 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 63 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற சென்னை நடப்பு தொடரில் 2வது வெற்றியை பதிவு செய்தது. IPL தொடரில் புதன்கிழமையன்று நடைபெறும் 8வது லீக் போட்டியில் ஹர்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணியும் பேட் கமின்ஸ் தலைமையிலான சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் மோத உள்ளன. ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி சர்வதேச மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு இந்த போட்டி தொடங்க இருக்கிறது. நடப்பு சீசனில் இரு அணிகளும் தாங்கள் ஆடிய முதல் போட்டியில் தோல்வியடைந்த நிலையில் முதல் வெற்றியை பெறப்போவது யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய இன்றே கடைசி நாள். மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனுக்களை திரும்பப் பெற கடைசி நாள். தமிழகம் முழுவதும் மக்களவைத் தேர்தலை ஒட்டி பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பு. உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்ற கிலோ கணக்கிலான நகையும் கட்டுக்கட்டாக பணமும் பறிமுதல். தமிழகத்தின் உரிமைகளை அடகு வைத்தவர் எடப்பாடி பழனிசாமி என தேர்தல் பிரச்சாரத்தின் போது முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். பாஜக பற்றி EPS ஒரு வார்த்தை கூட பேசாதது ஏன் என்றும் கேள்வி. திமுக தான் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். நாங்கள் நினைத்திருந்தால் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கலாம் என்றும் பேச்சு. இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க வேண்டும் அல்லது முடக்க வேண்டும். இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் பட்சத்தில் தனக்கு பக்கெட் சின்னம் வழங்கக் கோரி தேர்தல் ஆணையத்திடம் OPS மனு. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தவுடன் 30 லட்சம் அரசு பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும். காங்கிரஸ் MP ராகுல் காந்தி உறுதி. 5 லட்சம் டன் வெங்காயத்தை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு உத்தரவு. கூடுதல் கையிருப்பு தேவைக்காக நடவடிக்கை. பாலம் விபத்து காரணமாக பால்டிமோர் துறைமுகத்தில் கப்பல் போக்குவரத்து முற்றிலுமாக முடக்கம். மீட்பு பணிகள் தொடர்வதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தகவல். IPL T20 கிரிக்கெட் தொடரின் 7வது லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அபார வெற்றி. குஜராத் டைட்டன்ஸ் அணியை 63 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். IPL கிரிக்கெட் தொடரின் 8வது லீக் போட்டியில் ஹைதராபாத் மற்றும் மும்பை அணிகள் இன்று மோதுகின்றன. முதல் வெற்றியை பதிவு செய்யப்போவது யார் என்று எதிர்பார்ப்பு. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன.